ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்திய நாணயங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறுவனம் இந்தியா கவர்மெண்ட் மின்ட். வேகன்சி 94. ஜாப் லொகேஷன் இந்தியா. விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 28/26, லாஸ்ட் டேட் 27/4/2026. இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர்வைசர். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 27,600. வேகன்சி 8. பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். சரி, அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். இரண்டாவது போஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா மெட்டல் ஒர்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது என்கிரேவர். சோ இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 23,910. வேகன்சி. எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சவங்க, அதாவது ஸ்கல்ப்சர் அதுல 55% எடுத்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, மூன்றாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 21,540 சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டுக்கான வேகன்சி 13. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், வித் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். நான்காவது போஸ்ட் நேம் ஜூனியர் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 21,500. வேகன்சி 5. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், வித் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஐந்தாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் பீஸ்டுக்கு கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரி 21,500. ஸோ வேகன்சி 1. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் கிராஜுவேட் வித் டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க, அதாவது ஹிந்தியில டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ். ஆறாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெபார்டரி அசிஸ்டன்ட். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 21,540. வேகன்சி 1. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஏழாவது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னீஷியன். இந்த போஸ்டுக்கான மந்த்லி சேலரி 18,780. வேகன்சி 65. வேகன்சி கேட்டிருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருக்கணும், சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 200 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதர் ஆல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மூலமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ளை பண்றது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் நான் இதுலயே கொடுத்திருக்கேன், செக். அது மட்டும் இல்ல, நோட்டிபிகேஷனுடைய லிங்க், அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க், இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.